பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து ட்ராவல்ஸை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்காரம்லாம் பண்ணி எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாரு. எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டுருப்பாங்க. ஆனால் கதிர் பார்த்திங்க அப்படின்னா கதிரோட அம்மா வந்து கோமதி வந்து கதிர்கிட்ட என்ன ட்ராவல்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்வமாக கேட்பாங்க. இருங்க அப்பா வரட்டும்னு சொல்லிட்டு கதிர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் பார்த்திங்க அப்படின்னா வந்துடுவாங்க. எல்லோரும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து அந்த கடையோட பேரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவார். அதில் வந்து பாண்டியன் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும். தன்னோட பேரை வந்து தன்னோட பையன் வந்து இந்த மாதிரி டிராவல்ஸ்க்கு வச்சுருக்கான், பாண்டியன் டிராவல்ஸ்னு வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சோன்னே பார்த்தீங்கன்னா கதிரை நினச்சி பாண்டியன் அவ்வளோ வந்து பெருமைப்படுறாங்க. இதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து கதிர் வந்து செஞ்சுருக்காரு. இதனால பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தன்னோட மகன் வந்து எல்லாரும் ஒவ்வொரு பேராக சொன்னாங்க, ஆனால் யார் பேர் வைக்காமல் என் பேரை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் ராஜி எல்லாம் அவங்க அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கதிரை வந்து உங்கள் அப்பா வந்து வாழ்த்துறாரு, நீ வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வருவடா, நல்லா முன்னேறி வருவ அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து வாழ்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கதிர் வந்து சந்தோஷமாக அவங்க ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.